அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மீனராசிகார நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமையில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே மிகவும் அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் குரு பகவான் ரிஷப ராசியில், அதாவது பொருளாதார ராசியில், ஸ்திர ராசியில், பெண் ராசியில் சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற இந்த அற்புதமான நிகழ்வுகளிலே ஆரம்பத்திலே சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு கூட்டாளி, பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய சுப விசேஷங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக மாதம். அதே சமயத்தில் அவர் முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து வாங்கக்கூடிய நட்சத்திரம் என்பது சூரிய நட்சத்திரமும், சந்திரனுடைய நட்சத்திரம் 5ஆம் அதிபதி, சூரியன் 6ஆம் அதிபதியும் நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் 2/9 இந்த காலகட்டங்களிலே சுக்கிர பகவானும் பலமாக கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ராகு பகவான் ராசியிலே இருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்கள், எதிர்பார்த்த யோகங்கள் சற்று சரிவர கிடைக்காத ஒரு நிலை இருந்தாலும் கூட அதை நல்லதொரு யோக பலனாக சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி சாணாதிபதி ராசியை பார்க்கின்ற பொழுதும் இது ஒரு உபயராசியில் இருந்து கிட்டத்தட்ட கிடைக்கும் கிடைக்காது என்ற ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நிறைவு செய்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக 5ஆம் இடத்திலே கடக ராசியிலே ராசி என்பது அமைய பெற்று கோச்சார லக்கணம் ரிஷப ராசியிலே முயற்சி சாணம் என்பது நீங்கள் இந்த உயிர் என்பது கோச்சார உயிர் என்பது முயற்சிகளிலே இருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்ற ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற, அதுவும் முயற்சி என்பது உங்களுடைய அழகுகள் நிறைந்தது, உங்களுடைய அதிகமான எதிர்பார்ப்புகள் அழகுகளை பற்றி குறிக்கக்கூடியது. அதுவும் இந்த மாதம் என்பது பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய இந்த 2/9 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது அவருடைய பார்வை என்பதும் 7-10 என்று சொல்கின்ற 7ஆம் இடம் 10 தொழில் கர்மதானங்களை பற்றி குறிக்கக்கூடியதும், தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியதும், பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முயற்சிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள் என்பது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் திரிகோணத்திலேயே சந்திர பகவான் அமைய பெற்று அவருடைய பார்வை என்பது திரிகோணத்தில் இருந்து லாபஸ்தானத்திலே மீன ராசிக்காரர்களுக்கு அமைய பெறுகின்றதுனாலே இந்த செப்டம்பர் மாதம் என்பது மிகவும் 12ஆம் இடத்திலே சனி பகவான் அமைய பெற்று மூல திரிகோணம் ஆட்சி பெற்று காற்று ராசியிலே இருக்கின்ற பொழுது வெளிநாட்டுகள் செல்கின்றவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றதும், அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்திலே முயற்சி சாணாதிபதியும் 7ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூரணமாக கிடைக்கின்றது என்பது 7 என்பது கூட்டாளி, பொதுமக்களின் தொடர்புகள், கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய களத்திர ஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் பலமாகவும் களத்திர ஸ்தானத்திலே களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அமைய பெற்று இருக்கின்றது என்பது செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு 20 தேதிக்கு உட்பட்ட காலங்களிலே சற்று சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தாமல் இருப்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஒரு மாதமாகவும். ஆரம்பமும் கடைசியும் என்பது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக இங்கே 12ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றும் 6ஆம் இடத்திலே ருணரோண சத்துரு ஸ்தானத்திலே சூரிய பகவான் என்பது 6ஆம் இடத்திலே எதிர்ப்பு வேலைகளில் குடிக்கக்கூடியது. அதிலே சூரியன் சனி என்பது தகப்பனார் குழந்தைகளுக்குள்ளே சற்று கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டிய ஒரு காலநிலைகள் இருக்கின்றது. அந்த வகையிலேயே குழந்தைகளுக்காக தகப்பனார் சற்று கொடுத்து போக வேண்டியதும், குழந்தைகள் தகப்பனிடம் அன்பு ஆதரவுகள் காட்டியும் தேவையில்லாத பம்பு வழக்கு ஏற்படுத்தாமல் பொறுமையும் நிதானமும் ஒத்துழைப்புடன் இருக்கும் பொழுது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு நேரங்களாக இந்த மாதங்கள் இருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதங்களிலே சூரிய பகவான் 15 தேதி வரையில் உங்களுடைய 200 சதுர ஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு செல்கின்ற பொழுது இங்கே வேலைகள் கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும், எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புத யோகங்களும், அதே சமயத்தில் எதிரியின் ஸ்தானம் என்பது வலுவாக இருக்கின்ற பொழுது எதிரிகளிடம் சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும்
இங்கே இருக்கின்றது. அதே வகையிலே 2 9 குடும்ப ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய மங்கல்யக்காரகன். அவர் 4ஆம் இடத்திலே சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய சுகஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடிய காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே வெளிநாடு சென்று வெளிநாட்டில் இருந்து வீடு வாசல்களுக்காக மண்மனை வாகனங்களுக்காக உழைக்கக்கூடிய அற்புத நண்பர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய நாட்டிற்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்பது செப்டம்பர்களிலே மங்களகரமான இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ருணரோண சத்துரு ஸ்தானமாக இருந்தாலும் எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய ஸ்தானங்களாக இருந்தாலும் மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் என்பவர் ஓரளவிற்கு நண்பராக இருக்கக்கூடிய சூரியன், குரு என்பது சந்திரன், செவ்வாய் கிரகம், கேது இவர்களெல்லாம் நண்பர்களுடைய டீம்ல இருக்கின்ற காரணத்தினாலும் பெரும்பாலான ஜாதகங்களுக்கு சூரிய பகவான் மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வேலைகளையும் நல்லதொரு யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு சூரிய பகவானாக இருக்கின்றார். அந்த வகையிலேயே செப்டம்பர் மாதம் என்பது முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் சகோதர சகோதரிகளுக்காகவும் வீடு வாகனம் சொத்து சுகங்களுக்காகவும் இந்த காலகட்டங்களிலே செவ்வாய் பகவான் சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுதும் குருவும் செவ்வாயின் நட்சத்திரத்திலே முயற்சி ஸ்தானங்களிலே இருக்கின்றது பொழுது சகோதர சகோதரிகளுக்காக எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றதும் இங்கே குருவின் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் இடத்திலே களத்திர ஸ்தானத்திலே விழுகின்ற பொழுது வெளிநாடு செல்கின்றதற்கும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றதற்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இங்கே புதன் பகவான் வலுவாக ஆரம்பத்திலே 3 நாள் என்பது செப்டம்பர் 3 தேதி வரையில் உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது தடை தாமதங்கள் இருந்தாலும் 5 தேதிக்கு பிறகு புதன் பகவானும் 6ஆம் இடத்துக்கு செல்கின்ற பொழுது இங்கே கடன் கிடைக்காதவர்களுக்கு லோனு கிடைக்காதவர்களுக்கு ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்கள் இங்கே இருக்கின்றது. சனி பகவான் குருவினி நட்சத்திரத்திலே இருந்து உங்களுடைய ருணரோண சத்துரு ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் மட்டுமல்லாது வேலைகளிலே தொழில்களிலே எதிர்பார்த்த நோயிலிருந்து நல்லதொரு தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் குருவின் பார்வை ராசி லக்கணாதிபதியாக இருப்பவர்களுக்கும் இங்கே குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுதும் முயற்சிகள் அனைத்தும் கணவன் மனைவிகளுக்காக கூட்டாளிகளுக்காக அன்பு ஆதரவு இங்கே அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது இங்கே அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் கூட்டாளிகளின் தொடர்புகளும் அன்பு ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு செப்டம்பர் மாதம் என்பது செவ்வாய் பகவான் பலமாகவும் ராசிநாதன் குரு பகவானும் செவ்வாய் பகவான் 2 9 பாக்கியாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதியும் தகப்பனா ஸ்தானாதிபதி என்று சொல்கின்ற அற்புதமான வீரதீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காரகத்துக்கு சகோதர காரகத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய செவ்வாய் பகவான் பலமாக இருக்கின்ற கேந்திர ஸ்தானங்களிலே வளம் பெற்று 10ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற செவ்வாயின் பார்வை என்பது குடும்ப ஸ்தானங்களிலே பலமாகவும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்ற ஒரு காரியங்கள் சகோதர சகோதரிகள் இங்கே ஸ்தான பலன் என்று சொல்கின்ற முயற்சி ஸ்தானங்களும் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 5ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பலமாகவும் 6ஆம் இடத்திலே சூரியன் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலேயும் 12ஆம் இடத்த அதிபதி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கட்டிலறைகளை குறிக்கக்கூடிய வெளிநாட்டு யோகங்களை குறிக்கக்கூடியது மட்டுமல்லாது அன்றாடம் போக்குவரத்துகளை குறிக்கக்கூடிய 12ஆம் இடத்திலே காற்றாசியிலேயே சனி பகவான் அமைய பெற்று ஆட்சி வடிவிலேயே இருக்க பெற்று ராசிநாதனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பு என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது குருவின் நட்சத்திரத்திலும் செவ்வாயின் நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது செல்கின்றதுனாலேயும் அங்கேயும் சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பனுடைய அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடியவர்கள் நிழல் பலன்கள் வாங்கக்கூடியதும் சொத்து சுகங்கள் வீடு வாகனங்கள் கிடைக்கக்கூடிய இங்கே செவ்வாயும் குருவும் இங்கே பலமாக இருக்கின்றது என்பது செவ்வாயின் நட்சத்திரத்திலே குரு பகவான் இங்கே செல்ல போகின்ற அற்புதமான இந்த யோக மாதம் என்பது செப்டம்பர் பரிபூர்ணமாக சனி பகவானாக இருந்தாலும் குருவின் நட்சத்திரத்திலே அஸ்திவாரம் என்பது பலமாக அமைய பெற்று இந்த செப்டம்பர் மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையிலேயே சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய நெருப்பு கிரகமாகிய சூரியனுடைய சிம்மாசனத்திலே இந்த மாதங்கள் 15 தேதி வரையில் பரிபூர்ணமாக
ருணரோண சத்ருஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களையும், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும், 7ஆம் இடத்திலே கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரன், பெண்களின் உறவுகளை பற்றி குறிக்கக்கூடிய கணவன் மனைவியாகவும் மனைவிக்கு கணவனாகவும் இருக்கக்கூடிய கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் இங்கே உபய ராசியிலே புதனுடைய ராசியிலே புதனும் வலுவாக இருக்கின்ற புதன் பகவான் செப்டம்பர் 3 தேதி வரையில் பஞ்சமசானத்தில் இருந்து ருணரோண சத்ருசானத்தில் சென்றடைகின்ற பொழுதும் வீடு வாகனங்களுக்காகவும், மனைவிகளுக்காகவும், குழந்தைகளுக்காகவும், உற்றார் உறவினர்களுக்காகவும் உதவிகளும், அன்பு ஆதரவுகளும், எதிர்பார்த்த நல்லதொரு சொத்து சுகங்களும், நீங்கள் எதிர்பார்க்கின்ற லாப ஸ்தானாதிபதி என்று சொல்கின்றவர் 12ஆம் இடத்திலேயே குருவின் நட்சத்திரத்திலே சென்று சனியின் பார்வை என்பது உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலே மட்டுமல்லாது குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் செல்கின்ற பொழுது இங்கு செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்களும், ஆரோக்கியத்தில் சற்று மாறுபட்ட மருத்துவ செலவுகள் இருந்தாலும் கூட ராசியிலே ராகு பகவான் அமையப்பெற்று இருக்கின்றது என்பது சற்று சஞ்சலங்கள், மன ஏமாற்றங்கள், டென்ஷன் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட ராசிநாதன் இங்கே முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும், குடும்ப ஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் மாங்கல்ய காரகனாகவும், சொத்துகள் நிலப்புலன்களை வாங்கக்கூடிய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானை பலமாக இங்கே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்கின்ற கணவன் மனைவிகளுக்காகவும், தொழில்களுக்காகவும், பொருளாதாரங்களிலே அதிக நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலனாக மீன ராசிக்கார நேர்களுக்கு இங்கே கோச்சார கிரகங்கள் என்பது மிகவும் வலுவாகவும், முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும், எதிர்பார்த்த நிகழ்வுகள், எடுக்கின்ற சுபகாரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோக பலன்களிலே தனவாக்கு குடும்ப சாணம், பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்கள் இங்கே தகப்பனார் உதவியும், உறவினர்களும், அன்பு ஆதரவுகளும், கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய இந்த சாணங்களிலே தாயின் அன்பு ஆதரவு திரிகோணத்தில் செயல்படுகின்றது மட்டுமல்லாது 6ஆம் இடத்திலே தகப்பனால் கிடைக்கக்கூடிய அற்புதமான இங்கே சிம்மாசனத்தின் அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தகப்பன் குழந்தைகளுக்காக கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் வம்பு வழக்குகளாக இருந்து சுமூகமாக தீரக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் கூட இங்கே குருவின் பார்வை என்பது 7ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது இங்கே சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள் கிடைத்தாதவர்களுக்கு, தடைப்பட்டவர்களுக்கும் இந்த காலங்களிலே செப்டம்பர்களிலே மங்கள காரியங்கள் சென்று வருகின்றதற்கும், அதே சமயத்தில் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும், முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும், திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வருகின்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் கடல் கடந்து செல்பவர்களுக்கும் வெளிநாட்டு யோகங்கள், அந்நிய மனிதர்களின் அற்புதமான தொடர்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன்கள். 12ஆம் இடத்திலே விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை கிடைக்காதவருக்கும், வேலை தொழில்களில் மாற்றம் இல்லாதவர்களுக்கும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களும், 6-12 ஆட்சி வடிவிலேயும் சிம்மாசனத்தின் அதிபதி சூரிய பகவான் அங்கே 6ஆம் இடத்திலே வலுவாக இருக்கின்ற பொழுது 12ஆம் இடத்திலே 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இங்கே 12ஆம் இடத்துக்கு விரைவு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில மாதமாக இருந்தாலும் 7 சனியின் தாக்கத்தில் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருந்தாலும் கூட இங்கே எதையுமே சமாளிக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் செய்கின்ற ஒரு காலமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் விரைவு செலவுகள் என்று சொல்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களுக்காகவும், மண்மனை வாகனங்கள் செய்யக்கூடிய இந்த 7 சனி காலங்களிலே கோச்சார கிரகங்கள் இந்த செப்டம்பர்களிலே 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானும் சனி பகவானும் 11ஆம் இடம் மூத்த சகோதரர் என்று சொல்லக்கூடியது, லாபங்களை பற்றி குறிக்கக்கூடியது, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஆசைகளை பற்றி குறிக்கக்கூடிய இந்த சனி பகவான் என்பவர் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கிடைக்காத கடன்கள் கிடைக்கின்றதும், கொடுக்காத கடன்கள் தீர்க்கப்படுகின்றதும், வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு சுமூகமான நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றதும், 6ஆம் இடம் 12ஆம் இடம் இருக்கின்ற பொழுதும் வெளிநாட்டு யோகங்கள் செல்கின்றதும், காற்றாசியிலே சனி பகவானும் சூரியன் என்பவர் நெருப்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே திருவண்ணாமலை கிரிவலம் சென்று சிவருகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோகங்கள், பூர்வீகத்திலே சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய காவல்கார தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வர இங்கே தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணங்களிலேயே வலுப்பெற்று இந்த மாதம் என்பது இருக்கின்றதுனாலே பூர்வ புண்ணியசானம் வலுவாக இந்த செப்டம்பர்களிலே இருக்கின்ற பொழுதும்
இங்கு குலதெய்வங்களின் அருள்கள் கிடைக்காதவர்களுக்கு குலதெய்வங்களில் வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு உபய ராசியாகவும் பெண் ராசியாகவும் கடல் ராசியாகவும் நீர் ராசியாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசியிலே பிறந்தவர்கள் ஆசிரியர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிலர்களாகவும் பெரிய மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான மற்றவர்களுக்காக தன்னுடைய தொழிலையே விட்டு கொடுப்பவர்களுக்கும் அதிகபட்சமாக அடுத்தவர்களை ஊக்குவிக்கவும் உதவிகள் செய்கின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களையும் 6ஆம் இடம் 10ஆம் இடம் பலமாக இந்த காலகட்டங்களிலே பொருளாதாரங்களுக்காக உழைக்கக்கூடிய உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.